வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா 2023. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா 2023. தமிழ்நாடு புத்தொழில் திருவிழா 2023. தமிழ்நாடு புத்தொழில் திருவிழா 2023. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, கொடிஷியா மஹால், அதாவது கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர்ல, கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் 19 மற்றும் 20ல நடந்துச்சு. ஆகஸ்ட் 19 மற்றும் 20ல நடந்துச்சு. பாருங்க, கொடிஷியா வர்த்தக கண்காட்சி வளாகம் ஆகஸ்ட் 19 மற்றும் 20 2023ல தமிழ்நாடு புத்தொழில் திருவிழா 2023 நடந்துச்சு. சரிங்களா? இதோட நோக்கம் பாருங்க, டு ஹைலைட் தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் அண்ட் த கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அட் டிஃபரண்ட் growth ஸ்டேஜஸ். பாருங்க, தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மற்றும் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு அரசின் ஆதரவை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரொம்ப அருமையானது. ஸ்டார்ட் அப் திருவிழா 2023 கொடிஷியா மஹால் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இது எதுக்கு அப்படின்னா, புதுசா யாராச்சும் தொழில் தொடங்கினாங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே தொடங்கின அந்த தொழில் நிறுவனங்களுக்கு அது ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி வேணா எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேணா கன்ஸ்ட்ரக்ஷன், வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்காக ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்க, அதுவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்ததுதான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா 2023. கேட்கலாம், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா 2023 எங்க நடந்துச்சு? கோயம்புத்தூர்ல கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்ல நடந்துச்சு. இதை கேட்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, மொத்தம் 10,000 விசிட்டர்ஸ்க்கு மேல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10,000 விசிட்டர்ஸ்க்கு மேல வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா. சரிங்களா? பாருங்க. ஸோ இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎம்ஸ் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். சிஎம் சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம், பசுமை ஃபெல்லோஷிப் திட்டம், முதலமைச்சர் பசுமை ஃபெல்லோஷிப் திட்டம். ஒன்றும் இல்லை, இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதில் 40 போஸ்ட் கிராஜுவேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபெல்லோஸாக ரெக்யூர் பண்ண போகிறாங்க. அதாவது 40 பேர் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டம். 40 இளம் முதுநிலை பட்டாதாரிகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட, மாவட்ட ஆட்சியர்களோட இணைக்கப்படுவார்கள். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது எங்கேயாச்சும் வந்து நம்மளோட பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் பற்றி, இந்த மாற்றத்தை பற்றி அந்த அறிக்கை தயாரித்து ரிப்போர்ட் கொடுக்குற வேலை மட்டும் தான் இந்த 40 யங் போஸ்ட் கிராஜுவேட்ஸோட வேலை. அவங்கள வந்து கிரீன் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஃபெல்லோஸ் சொல்லுவாங்க. இது பண்ணுற இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி என்ன அப்படின்னா, செயல்படுத்தும் முகவர் யார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இதோட நாலேஜ் பார்ட்னர், அதாவது சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமோட நாலேஜ் பார்ட்னர், அறிவுசார் ஆலோசகர் யார் அப்படின்னா, ஆற்றல் சார் கல்வி நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கி வர ஆற்றல் சார் கல்வி நிறுவனம் தான். சரிங்களா? இதுதான் சிஎம்ஸ் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். 40 இளம் போஸ்ட் கிராஜுவேட்ஸை வந்து ரெக்யூர் பண்ணி அவங்கள கிரீன் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்க போறாங்க. சரிங்களா? கொடுத்துட்டாங்க, அதாவது ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு அந்த 40 பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கூட டைப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றி ரிப்போர்ட் ஏதாவது மாறுதா அதை பற்றி ரிப்போர்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க்கு. இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற ஏஜென்சி என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதோட நாலேஜ் பார்ட்னர் வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ், IES. சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இவங்களோட ஒர்க் என்ன? கிரீன் ஃபெல்லோஸ் ஒர்க்ஸ் டு ஃபைட் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? இப்போ நம்ம யூனிட் நம்பர் 9 இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 அண்ட் 8லையும் இது உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்னா, அரிக்கண்டம். சரிங்களா? அரிக்கண்டம். ஓகே, அப்படின்னா என்ன? முதல்ல இந்த அரிக்கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மேன், அதாவது ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காளி தேவி, அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கம் பீரியட்ல அந்த காளி தேவி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. கொற்றவைக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிடுவாங்க. நான் வந்து என்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்கிறேன், அதனால எனக்கு இந்த போரில் வந்து வெற்றி கொடு, என்னோட அரசருக்கு வெற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை மாற்றி, தன் உயிரை வந்து காணிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இது என்ன அப்படின்னா, புதுசாக வந்து இந்த அரிக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா, இந்த சோலாபுரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கட்டும், நான் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். அரிக்கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போர் வீரரோ இல்லை ஒரு யாரோ ஒரு ஆளோ தன்னோட உயிரை கொடுத்து காளிதேவிக்கு முன்னாடி சபதம் பண்ணி தன் உயிரை வந்து கொடுத்து அந்த போரில் வெற்றி பெறணும், அரசர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தன் உயிரை மாற்றிக்கிடுவாங்க, தன் உயிரே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அரிக்கண்டம். ஆனால் இந்த இடத்துல அரிக்கண்டம் என்ன அப்படின்னா,
ஒருத்தர் வந்து தன் தலையை தனி அவரே வந்து என்ன பண்ணுவாருன்னா கட் பண்ணிக்கிடுவாப்புல. அதாவது அரிக்கண்டம் என்பது காளி தேவிக்கு செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தலையை துண்டித்து தனது உயிரை மாய்த்து கொண்ட ஒருவரின் நினைவாக நிறுவப்படும் சிலையை குறிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இறந்த ஒருத்தர் அவரை மாதிரியும் ஒரு சிலையை செதுக்கி வைப்பாங்க. தன் சுற்றச்சாலாம் தன்னோட சொந்தக்காரங்களாம் செஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரிக்கண்டம். எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1000 வருஷம் பழமையான அரிக்கண்டம் நேர் சோலாபுரம் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சரி, ஆராய்ச்சியாளர்கள் சிவகங்கை மாவட்டம் சோலாபுரம் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான அரிக்கண்டம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். சோலாபுரத்திற்கும் நாலுக்கோட்டை கிராமத்திற்கும் இடையே உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் இந்த சிலை கண்டறியப்பட்டுள்ளது. சரிங்களா, இஸ் ஃபவுண்டர் இன் பிடாரி அம்மன் டெம்பிள். சரிங்களா, இப்போ நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி நிறைய வகை இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அரிக்கண்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அரிக்கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வீரர் எல்லாம் அந்த ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காளி தேவிக்கு சபதம் பண்ணதுனால தன் தலையை தன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெற்றி அறுத்துக்கிடுறது தான் அரிக்கண்டம். அதே மாதிரி இன்னும் 2 இருக்கு. அதான அப்படின்னா, ஒன்று நவகண்டம் அப்படின்னு இருக்கு, தொங்குதலை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒன்று நவகண்டம், இன்னும் தொங்குதலை. நவகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காளிதேவிக்கு செஞ்ச கொற்றவைக்கு கொடுத்த அந்த வாக்குக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பாடியில தன்னோட உடம்புல 9 இடத்துல வந்து கட் பண்ணுவாங்க. 9 இடத்துல குத்திக்கிட்டு கடைசியில அவங்க தலையை அறுத்து இறந்துருவாங்க. அதுக்கு பேர் நவகண்டம். நவ அப்படின்னா 9. இப்போ அரிகண்டம்னா ஒண்ணுமே இல்லை, என்ன செஞ்சுருவாங்க, காளிதேவிக்கு முன்னாடி போய் கழுத்தை அவங்களே அறுத்துட்டு இறந்துருவாங்க. அதே மாதிரி தொங்குதொலை அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா, தொங்குதொலை என்ன அப்படின்னா, மூங்கில் மரத்துல அவங்களோட தலையை வந்து வச்சிருவாங்க. அவங்க வந்து அந்த தொங்குதொலை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க. பத்மாசன் பொசிஷன்ல உட்காந்துருந்து அவங்களே அவங்க தலையை அறுத்துக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க தலைக்கும் அந்த பேம்பு ட்ரீ, அதாவது நம்ம மூங்கில் மரத்துக்கும் கட்டியிருப்பாங்க. உடனே அவங்க தலை இறந்து வரணும், அந்த மூங்கில் மரத்துலேருந்து அப்படியே தூக்கி உள்ள அப்படியே பிஞ்சு அப்படியே போயிடும். சரிங்களா, மொத்தம் இப்போ இவங்க கண்டுபிடிச்சது வந்து அரிக்கண்டம். இப்போ அரிக்கண்டம் மாதிரி இன்னும் 2 இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று நவகண்டம், அடுத்து தொங்குதலை. சரிங்களா, இப்போ அரிக்கண்டம்னா என்ன அப்படின்னா, வீரர் ஒருத்தர் வந்து கொற்றவை காளி தேவிக்கு செஞ்ச ஒரு சத்தியத்துக்காக தன் தலையை தன்னையை வந்து அறுத்துக்கிட்டு இறந்துருவாங்க. பின்னாடி அவங்களோட நினைவாக அந்த கோயில அவங்களோட சுற்றத்தார்களும் வந்து சிலையை எடுத்து வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிலையை இப்போ சோலாபுரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அரிக்கண்டம். இந்த அரிக்கண்டம் மாதிரி இன்னும் 2 இருக்கு. ஒன்று நவகண்டம், இன்னும் தொங்குதலை. நவகண்டம் நவம்னா 9 இடத்துல முதல்ல அவங்க பாடியில குத்திக்கிடுவாங்க. குத்துனதுக்கு அப்புறம் கடைசியா தலையை அறுத்துக்கிடுவாங்க. அது நவகண்டம். தொங்குதலை அப்படின்னா அவங்களோட தலையை மூங்கில் மரத்துக்கு பக்கத்துல வச்சு கட்டிக்கிடுவாங்க. அவரே வந்து என்ன சொல்லுவாங்க, உட்கார்ந்துருப்பாப்புல பத்மாசன் பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்துட்டு அவர் தலையை அறுத்துருவாங்க. அப்புறம் அந்த தலை வந்து இந்த கட்டிட்டு இருந்த அந்த மூங்கில் மரத்துல இருந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். அது வந்து தொங்குதலை. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம யூனிட் நம்பர் 9, இது 8லும் கேட்கலாம். ஏன்னா இது வந்து அகல் ஆராய்ச்சி. சரிங்களா, எக்ஸ்கவேஷன் சென்டர். ஸோ அரிக்கண்டம் அப்படிங்கிறவனா சோலாபுரம் பக்கத்தில் இருக்க பிடாரி அம்மன் கோயில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், மேம்பட்ட உற்பத்திக்கான இந்தியா மையம் இங்க தமிழ்நாட்டில் திறந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ எங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு எஸ்டாப்ளிஷ் த இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் சென்னை. எந்த இடம் அப்படின்னா சென்னையில். இது எதுக்காக தமிழ்நாடு அரசு சென்னையில் எப்போ திறக்க போறாங்க அப்படின்னா ஜனவரி 2024. இப்போ நம்ம ஜனவரி 2024ல ஜிம் நடக்குதுன்னு தெரியும். அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட், 4வது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி சென்னையில் நடக்குது. ஸோ அதை அன்னைக்கு அந்த லைனில் விட்டு என்ன பண்ணுறாங்களா, அந்த டேட்டுக்குள்ள இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து டு சப்போர்ட் த கம்பெனிஸ் இன் தர் இனோவேஷன், சஸ்டைனபிலிட்டி அண்ட் R&D சிஸ்டம்ஸ். சரிங்களா, இப்போ பாருங்க, ஒரு கம்பெனி ஏதாவது இனோவேட்டிவ் ஏதாவது பண்ணுறாங்க, அதோட நிலைப்புத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி, இல்லை புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க R&D, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடங்குறது தான் இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். கவனிங்க, நிறுவனங்களில் புதிய கண்டுபிடிப்பு,
அதன் நிலைத்தன்மை மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளில் ஆதரவு அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட், 4வது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து ஜனவரி மாதம் நடக்குது. ஜனவரி 2024 சென்னையில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து 100 கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியா சென்டர் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சென்னையில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ட். ஒன்றும் இல்லை, தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலயம். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலயம். சரிங்களா? ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இந்த தண்ணீர் சுத்திகரிப்பு எப்படி வருது அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ல வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து லேட் த ஃபவுண்டேஷன் இன் சென்னை. தமிழக முதலமைச்சர் சென்னையில் அடிக்கால் நாட்டினார். என்ன அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே வந்து பிக்கஸ்ட் பிளான்ட், அதாவது தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலை சவுத் ஈஸ்ட் ஏசியாலே பிக்கஸ்ட் பிளான்ட் இதுதான். சரிங்களா? இது வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆப்ரேஷன் ஆகலை. இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, யார் நிறுவ போகிறாங்க அப்படின்னா விஏ டெக்னாலஜி வாபேக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். அதாவது இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயோ லார்ஜஸ்ட் பிளான்ட், தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலயம். இந்த தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலயத்துக்கு எந்த நிறுவனம் வந்து தொடங்க போறாங்க, அதாவது எந்த நிறுவனம் வந்து தொடங்க போறாங்க அப்படின்னா விஏ டெக் வாக்பேக் என்ற நிறுவனம் இதை செயல்படுத்த போகிறது. சரிங்களா? நம்ம யூனிட் நம்பர் 9 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.